ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 5. இன்றைக்கி தான் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டே. நேற்று கன்னியாகுமரியில் இருக்கிற சன்செட்டை பார்த்துருப்போம். இப்போ இன்றைக்கி நாகர்கோயிலில் இருக்கிற திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்க்க செமையாக இருக்குது. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்டை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. 2 பக்கமும் காடு, எல்லாம் காஞ்சி போன காடாக இருக்குதுங்க. சரி, ஓகே, நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு பார்ப்போம். செமையாக இருக்க போகுது. பரவாயில்லைங்க, குற்றால அளவுக்கு இல்லைனாலும் இது செமையாக தான் இருக்குது. ஒரு பக்கம் கேர்ள்ஸு, இன்னொரு பக்கம் பாய்ஸ்க்கு குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. இது போட்டிங்கும் இருக்காமா, ஆனால் அது அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. மேலே ஒரு சின்ன லேக் தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ். இல்லை, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு, இன்னொரு சைடில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்லேயும் குளிக்கலாம், ஸ்விம்மிங் பூல்லையும் குளிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்களா எப்படி ஆறா ஓடுது. வாட்டர் ஃபால்ஸுக்கு குளிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளியிலையும் அதே மாதிரி எங்கேயாவது குளிக்க இடம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஜாலியாக. இங்கே பாருங்க, ஒரு பையன் ஜாலியாக ஆடிட்டு இருக்கான். நல்லா இருக்குங்க இந்த ட்ரிப்பு. தண்ணிலாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஆனால் இன்னையோட ட்ரிப்பு எண்ட் ஆகுதுங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரக்கிங் மட்டும் இருக்குது. ஜாலியாக பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேச்சிப்பாறை டேமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். எப்படி டேம் சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக இங்கே தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கைஸ், இங்கே தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து பேச்சிப்பாறை டேம். அதானடா? இங்கே தாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். மீன் மாட்டினா சொல்கிறோம். உள்ளெல்லாம் போகிறாங்களா? பைக்லலாம் போகிறாங்களா? அவ்வளோ லோக்கலாக இருக்குல்ல, நம்மளும் லோக்கல் சொல்லிட்டு போவோம். இந்த வேலை போனவங்க என்ன பண்ணாங்க? டேமுக்கு மேலே வந்துட்டோங்க. செமையாக இருக்குது. அவங்க டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரவங்க இந்த டேமுக்கு அந்த எண்டில் தான் யானை தண்ணி குடிக்க வருமா. ஆனால் அது 6 மணிக்கு மேலே தான், ரொம்ப ஈவினிங்கில் தான் வரும். இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்க, டேம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மலை மேலே தான் நாங்கள் ட்ரக்கிங் போக போகிறோம். இங்கே வந்து மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்காமா. அரல்வாய் மொழின்னு சொல்லிட்டு அந்த முருகன் கோயில் இருக்குது. ஆனால் செம ட்ரஃப்பான ட்ரக்கிங்காக.
அப்படியே போகிற வழியில் இந்த ஊரெல்லாம் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நாகர்கோவிலே நல்லா செழிப்பாக தாங்க இருக்குது, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. தென்காசியை பார்த்துருப்பீங்க, ஆனால் இது அதை விட சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஊரே செமையாக இருக்கு. அந்த மலை மேலே தான் நாங்கள் ட்ரக்கிங் போக போகிறோம். செமையாக இருக்க போகுது. அந்த மலை தான் அங்கே காமிச்சான். அது வரைக்கும் ஒரே ஒரு மலை மேலே கோவில், அதுதான் நினைக்கிறேன். யார் சொன்னது? அந்த சைடு தானே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னாங்க. ரேஸ் நடக்குது, திருவிழா நடக்குதுன்னாங்க. அவ்வளோதான், கோவிலுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி யாருமே. கோவில் திறந்துருந்தாங்கன்னா திறந்துடல, நமக்கு நம்ம மலை மேலே போய் வியூ பாயிண்ட் தானே பார்க்க போகிறோம். இங்கே பாரு, இந்த மலை பாரு எவ்வளோ சீரியஸ். இந்த மலையை பார்த்து இந்த மலை தண்ணி அந்த கோவில் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாரு, அது என்னன்னு தெரியல. எங்கடா? இந்த மேலே உச்சியில் கோவில் இருக்கா? அங்கே உச்சி மலை மேலே. கைஸ், இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ட்ரக்கிங் போகிறத காமிக்கிறேன். உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லென்த்தாகவே வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரக்கிங்கில் பார்ப்போம். செம பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Okay, bye.